ஸோ அணுகுண்டு போட்டாலும் கரப்பான்பூச்சி அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது உண்மை இல்லை. ஸோ அணுகுண்டு போட்டப்போ கரப்பான்பூச்சி செத்துருக்கு. அதில் இருந்து கரப்பான்பூச்சி எஸ்கேப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எஸ்கேப் ஆனதுக்கு காரணம் என்னென்னா அதோட கேரக்டரிஸ்டிக் திக்மோஸ்டாட்டிக் அப்படின்வாங்க. ஸோ இடுக்குக்குள்ளே போய் பூந்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி அணுகுண்டு போட்ட டைமில் வந்து அந்த கரப்பான்பூச்சி அந்த இடுக்குக்குள்ளே போனதுனால அந்த கரப்பான்பூச்சியெல்லாம் எஸ்கேப் ஆகிருக்கு. அது மறுநாள் வந்து உயிரோடு பார்க்கும்போது அணுகுண்டு போட்டப்போ கரப்பான்பூச்சி கூட சாகலை அப்படின்னு சொல்லிட்டு மித்தா வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி இருக்க கரப்பான்பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்குது. இப்போ மெஜாரிட்டியாக ஒரு 4 டைப் சொல்லுவோம். அந்த 4 டைப்பில் வந்து ஒன்று வந்து அமெரிக்கன் காக்ரோச் சொல்லுவோம். அமெரிக்கன் காக்ரோச் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெட்டிஷ் கலரில் இருக்கும். நல்லா இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து சிங்க்கு, நம்மளோட பாத்ரூம் இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று பார்த்தோம்னா ஜெர்மன் காக்ரோச்னு சொல்லுவோம். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். காஃபி ப்ரௌன் கலரில் இருக்கும். மாடலர் கிச்சனு இது மாதிரி ஏரியாவில் இருக்கும். 3வது பார்த்தோம்னா ப்ரௌன் பேண்டட் சொல்லுவோம். இதுவும் வந்து ஜெர்மன் காக்ரோச் மாதிரியே இருக்கும். எல்லோ கலரில் ஒரு மார்க்கிங் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இது ஜெர்மன் காக்ரோச், இது ப்ரௌன் பேண்டட்னு சொல்கிறோம். 4வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரியண்டல் காக்ரோச்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு வீடை சுற்றி இருக்கக்கூடிய லான் இதை மாதிரி ஏரியாவில் இருக்கும். இது ஒரு பிளாக்கிஷ் ப்ரௌனாக இருக்கும் நம்மளுக்கு அமெரிக்கன் காக்ரோச் மாதிரி. ஸோ இதுதான் மெஜாரிட்டியாக ஒரு 4 டைப் ஆஃப் காக்ரோச்.